ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் பாஸ்தா, 1.5 கப் தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 3 முட்டை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பிஞ்சு நல்ல மிளகு போட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரை கேப்சிகன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வரட்டி வச்சுருந்தா முட்டையை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த முட்டை தான் இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த முட்டையை லைட்டாக நல்லா வேக விடவும் இல்லை, நல்லா பச்சையாகவும் எடுக்கலாம். நார்மல் ஸ்டேஜுக்கு எடுத்து பண்ணி போட்டோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த எக்கு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா ஒத்தையாக கிண்டி நல்லா கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தோம். எங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்து, அதனால் நாங்கள் கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தால் அடிப்படையான பாஸ்தா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். இது ஃபைனல் டச்சுக்காண்டி நாங்கள் நல்லா கொத்தமல்லியை ஒத்தையாக போட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து.